சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அன்புமணி ராமதாஸ் ஒரு மாதமாக எனக்கு மன உளைச்சல் தூக்கமில்லைன்னு சொன்னார்ல. ஆனால் இது ஒரு மாதம் அன்புமணிக்கு. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக துன்பத்தை அனுபவித்து வந்தவர் டாக்டர் ராமதாஸ். அந்த அளவுக்கு 10 வருஷமா ராமதாஸுக்கு அன்புமணி தொல்லை கொடுத்திருக்காரா? 10 வருடங்களுக்கு மேலாகன்னு சொன்னேன். 10 வருடங்களுக்கு மேல 2014 தொடங்கி 2024 நடந்தது வரைதான் சில பேருக்கு தெரியும். அம்மாவை பாட்டிலை எடுத்து வீசி எறிந்தார், நல்ல வேலை படவில்லை, செவுத்துல பட்டுச்சு. இந்த சம்பவத்தை சொல்வதற்கு டாக்டர் ராமதாஸ் எத்தனை முறை யோசித்திருப்பார். பாட்டில் வீசப்பட்டது உண்மையா சார்? அப்பவே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம போய் அதை போய் உண்மையா போய் விசாரணை பண்ண முடியுமா? பாஜகவோடு கூட்டணி வைக்காவிட்டால் எனக்கு நீங்க கொல்லி வைக்கணும்னு மிரட்டி இருக்காருன்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு சார். ஐயா, ஏத்துக்கவே முடியாது. அன்புமணி மிரட்டுறார், உருட்டுறார், இல்ல பாசத்தை பொழிந்தார். இதெல்லாம் விட அன்புமணிக்காக அவரது தாயார் சரஸ்வதி எத்தனை முறை டாக்டர் ராமதாஸ் சமாதானப்படுத்தினார். அதை மனசாட்சியோட சொல்லுங்க டாக்டர் ராமதாஸ். ஜிகே கட்சி பதவி பறிக்கப்பட்ட போது நீங்கள் குமரி வெடிக்கவில்லை. தமிழ் குமரன் கிட்ட இருந்து பதவி பறித்த போது நீங்கள் எரிமலையாய் வெடிக்கவில்லை. காடு வெட்டி குரு அவமானப்படுத்தப்பட்டது ஏற்க முடியவில்லை. அப்போது நீங்க இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சு அன்புமணி கட்சியிலிருந்து எல்லா பதவியும் விலக்கி வைக்கப்படுகிறார், அவர் ஒரு சாதாரண கட்சி தொண்டர் அறிவிச்சுட்டு போயிருக்க வேண்டியதுதானே? அப்பெல்லாம் உங்களுக்கு வரல. இப்ப ஏன் சார் வந்திருக்கு? உங்கள் மகள் வயிற்று பேரனை முன்னிலைப்படுத்தும் போது அன்புமணி ஏற்கவில்லை. 2 சீட்டு அதிமுக இருக்கு. ஒரு எம்பி சீட்டு உங்களுக்கு நினைச்சிருந்தா வாங்கிருக்கலாம்ல. போன முறை கூட்டணிக்கு வந்திருந்து ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 6, 7, 10 சீட்டு வெற்றி பெற்றிருந்தால் இப்ப வேற லெவல் நிச்சயமா என்ன இருக்கும். ஒரு எம்பி சீட்டு உங்களுக்கு கிடைச்சு கொடுத்திருப்பாரு. எடப்பாடி கொடுத்திருப்பாரு. தவறு மேல் தவறு செய்கிற நபர் யார்? அன்புமணி அவர்கள் தான். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? பாமக இந்த பிரச்சனை முடிய வாய்ப்பு இருக்கா? அவசர பொதுக்குழு கூட்டுவதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் பயிலா இருக்கும். ஆமா இருக்கு. அந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி டாக்டர் ராமதாஸை நீக்கலாம். யார் அன்புமணி நீக்கலாங்கிறீங்களா? டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட ஒரு 7-8 பேர் கட்சி விட்டு நீக்கலாம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். சமீபத்துல ஒரு மேடையில அன்புமணி அவர்கள் பேசியிருந்தாரு. குறிப்பாக நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், ஏன் பதவியில இருந்து என்ன நீக்கிட்டீங்க, நான் 1 வார காலமாக தூக்கம் இல்லாம இருக்கேன், கடும் மன உளைச்சல்ல இருக்கேன்னு அன்புமணி அவர்கள் தர்மபுரியில பேசியிருந்தாரு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ராமதாஸ் அவர்கள் வியாழக்கிழமை உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வியாழக்கிழமை ஒரு சுமூகமாக இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை ராமதாஸ் அவர்கள் அடுக்கி இருக்காரு. சத்தியத்தை மீறி உன 35 வயசுல அமைச்சராக்கினது தான் நான் செஞ்ச பெரிய தப்பு. குறிப்பாக 4 சவுத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த நீ ஏன் பொதுக்குழுல கொண்டு வந்த, வளர்த்த கிடா மார்பில் பாய்ந்து விட்டது அப்படின்னு ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு அம்மாவை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பொதுவெளியில ராமதாஸ் வச்சிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு பாமகவுக்குள்ள? டாக்டர் ராமதாஸ் வைத்த குற்றச்சாட்டுகள் எதையுமே இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்டவை அப்படின்னு ஒதுக்கி தள்ள முடியவே முடியாது. எந்த அரசியல்வாதியும் அல்லது எந்த ஒரு மனிதனும் ஒரு ஏதோ ஒரு வகையில் உச்சத்தை தொட்ட ஒரு ஸ்டார் கேட்டகரி நடிகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் உச்சம் பெற்ற தொழில் எதிர்வாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை சொல்வதற்கு கூச்சப்படுவார்கள். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா இனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். அதுல இந்த முறை அவர் இவ்வளவு வெளிப்படுத்தினார்ல. அன்புமணி ராமதாஸ் ஒரு மாதமாக எனக்கு மன உளைச்சல் தூக்கமில்லைன்னு சொன்னார்ல. ஆனால் இது ஒரு மாதம் அன்புமணிக்கு. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக துன்பத்தை அனுபவித்து வந்தவர் டாக்டர் ராமதாஸ். அந்த அளவுக்கு 10 வருஷமா ராமதாஸுக்கு அன்புமணி தொல்லை கொடுத்திருக்காரா? 10 வருடங்களுக்கு மேலாகன்னு சொன்னேன். 10 வருடங்களுக்கு மேல 2014 தொடங்கி 2024 நடந்தது வரைதான் சில பேருக்கு தெரியும். ஆனால் சொன்னார்ல டாக்டர் ராமதாஸ், 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த மிகப்பெரிய தவறு, என்னுடைய தவறுன்னு சொன்னார்ல. சரி, நான் கேட்கிறேன், நான் முதல்ல சொன்னதுக்கு வந்துடுறேன். இந்த வார்த்தையை வெளியே சொன்னால் நமக்கு வரலாற்றில் ஒரு பெரிய சறுக்கல் ஏற்படும். அல்லது நம்ம ஒருவேளை
இதயம் இனித்தது, கண்கள் பணித்தது அப்படிலாம் சொல்லி கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குமா யோசிப்பாங்க. அரசியல்வாதிகள் வந்து சில நேரத்துல எடுத்தேன் கவித்தேன்னு சொல்லி பேசலாம். ஆனால் ஒரு திட்டமிட்ட பிரஸ் மீட்டை வியாழக்கிழமை நான் வைக்க போறேன், உங்களுக்கு பதில் சொல்ல போறேன்னு சொன்ன டாக்டர் ராமதாஸ் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார். அம்மாவை, தாயை எப்படி சொல்லுவீங்க? தெய்வம்னு சொல்லுவீங்க. அம்மாவை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாருல, அவங்கள பார்த்து பாட்டிலை எடுத்து வீசி எறிந்தார், நல்ல வேலை படவில்லை, செவுத்துல பட்டுச்சு. இந்த சம்பவத்தை சொல்வதற்கு டாக்டர் ராமதாஸ் எத்தனை முறை யோசித்திருப்பார். இது உண்மையா பொய்யா, மிகைப்படுத்தப்பட்டதா, ராமதாஸ் நடிக்கிறார், அன்புமணி அப்படி செய்யவில்லை, நாளைக்கு எப்படி ஒண்ணா வரலாம். இதே ராமதாஸ் அது வந்து அன்புமணி வீசவில்லை, நான் அன்புமணி வீசிதான் நினைத்தேன் அப்படின்னு சொன்னா கூட உலகம் ஏத்துக்காது. பாட்டில் வீசப்பட்டது உண்மையா சார்? அப்பவே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம போய் அதை போய் உண்மையா போய் விசாரணை பண்ண முடியுமா? ஒன்னா டாக்டர் ராமதாஸ் திண்டிவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து ஒரு ஐஓ இன்ஸ்பெக்டர் போய் என்கொயரி பண்ணி அங்க இருக்கிற சாட்சியங்கள், கண்டிப்பா ஒரு வீட்டுல வேலைக்காரன் இருந்திருப்பாங்க, இன்னொரு பிற சாட்சிகள் இருந்திருக்கும், அப்பதான் நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அது வாய்ப்பு இல்லை, அது நடக்க போறதும் இல்லை. ஆனால் என்னைக்கு நான் தவறு செய்து விட்டேன் என்று ராமதாஸ் ஒப்புக்கொண்டாரோ, அவர் செய்த தவறு சரியா நீங்க அந்த சமுதாயம் வந்து கேட்கும்ல. இன்னைக்கு வந்து ஒரு பொது வெளியில வந்து கண்கள் அப்படியே உருக கண்ணில் தண்ணி வராத குறையா நெக்குருகி நெஞ்சுருகி பேட்டி கொடுத்து விட்டார். 95 கிராமம் அல்ல, 95,000 கிராமங்கள் அறிக்கை விளக்கு எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்டேன்றார்ல. இதெல்லாம் பார்க்கிற ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனும் நிச்சயமாக வருத்தப்படுவான். ஆனால் என்னுடைய கேள்வி, நானோ என் குடும்பத்தாரோ அரசியல் அதிகாரத்திற்கு பதவி பெறுவதற்கு சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ வந்தால் முச்சந்தியில் நிற்க வைத்து சவுக்கால் அடியுங்கள் சொன்னார்ல. நான் கேட்கிறேன், ஏன் உங்க பையன் அன்பு மகன் அழுதால் அல்லது யாரோ சமாதானப்படுத்தினா ஏன் இறங்குனீங்க? ஏன் மத்திய அமைச்சர் ஆக்குனீங்க? எதுக்கு அதை முடிவு எடுத்தீங்க? அந்த தவறை ஏன் செய்தீர்கள்? அந்த கேள்வி வருமா வராதா? யார் சார் குடும்பத்துல இருந்து பிரஷர் பண்ணாங்களா? யார் பிரஷர் பண்ணாங்கன்னே விட்டுருங்க. அவர் சொன்னார்ல, 2024 நான் அதிமுகவுடன் கூட்டணி செல்ல முடிவெடுத்திருந்தேன், சி.வி. சண்முகத்திடம் பேசி எடப்பாடியிடம் நீயே பேசு என்று சொல்லிவிட்டேன். ஆனால் ஒரு பக்கம் ஒரு காலை பிடித்துக் கொண்டு அன்புமணியும் மறுகாலை பிடித்துக் கொண்டு மருமகள் சௌமியா அன்புமணியும் அழுதார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்புறம் உதிர்ந்த முத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம பாஜகவோடு கூட்டணி வைக்காவிட்டால் எனக்கு நீங்க கொல்லி வைக்கணும்னு மிரட்டி இருக்காருன்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு சார். ஐயா ஏத்துக்கவே முடியாது. அன்புமணி மிரட்டுறார், உருட்டுறார், இல்ல பாசத்தை பொழிந்தார். இதெல்லாம் விட அன்புமணிக்காக அவரது தாயார் சரஸ்வதி எத்தனை முறை டாக்டர் ராமதாஸ் சமாதானப்படுத்தினார், அதை மனசாட்சியோட சொல்ல சொல்லுங்க. டாக்டர் ராமதாஸ் சொல்ல சொல்லுங்க. இன்றல்ல நேற்றல்ல, ஒவ்வொரு முறையும் அன்புமணியை அரசியலில் முன்னிலைப்படுத்தியது சரஸ்வதி ராமதாசுடைய மனைவி. அன்புமணிக்காக அந்த அம்மா தான் பேசுவாங்க, அந்த அம்மா சமாதானப்படுத்துவாங்க. எத்தனை முறை இவர் கோபித்துக் கொண்டு வெளியே சென்று விடுவார், தான் எடுத்த முடிவை செயல்படுத்த முடியவில்லை என்று வருத்தப்படுவார். ஆனா கடைசியில் சமாதானமார். எப்படி? அந்த அம்மா மேலேயே பாட்டில வீசி அடிச்சிருக்காரு. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. யார் செஞ்ச பாவம், யார் செஞ்ச பாவம் அவங்களும் முடிவு எடுத்துக்கிட்டோம். நினைக்கிற ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க? ஒரு அரசியல் தலைவராக நீங்க மனைவி இல்ல மகன் இல்ல யார் சொன்னாலும் கேட்க கூடாதுங்க. சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த சமுதாயத்துக்கு நீங்க பாடுபட்டிருக்கணும். சார் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காருல்ல சார், மன அழுத்தங்களை வெளியே கூட்டியிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரீம் போற அளவுக்கு அன்புமணி என்னதான் சார் வந்து ராமதாஸ் பண்ணாரு? ஏங்க என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அடிச்சாருன்னா யாருங்க ஏத்துப்பா? பெற்ற தாயை பாட்டிலால் அடிப்பது சரியான்னு கேட்கிறார், பொது வெளியில் கேட்கிறார். அது உண்மையா பொய்யான்ற விவாதத்துக்கு நான் முதல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான அன்புமணி அவர் பிரஸ் மீட் வைப்பார், பதில் சொல்லுவார், நிச்சயம் பதில் சொல்லுவார். ஏன்னா இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த சமுதாயத்தை மட்டுமல்ல, பொது சமூகத்தையே ஒழுகிருக்கு, எல்லா தரப்பு மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும். ஆமா, எப்படிங்க ஒரு பெத்த அம்மாவை இப்படி செய்யலாம் அப்படின்னு கேள்வி வரும்ல நாளைக்கு. அப்போ
அந்த சமூகத்துக்கு அப்பாற்பட்ட மக்கள் என்ன பேசுகிறார்கள், ஓட்டு போடுறாங்களா ஓட்டு போடலையா அது கிடையாது. ஆனா இந்த சமுதாய மக்கள் இப்படி வயதானவர் 86 வயதானவரை இப்படி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்ட 95,000 கிராமங்களுக்கு தெரு தெருவாக வீடு வீடாக அறிக்கைகளுக்கு வண்டி இல்லாம வாகனம் இல்லாம நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என்னுடைய இயக்கத்துக்கு நிறுவனர் நான். என் கூட்டத்துக்கு யாரும் வரக்கூடாது, ஹோட்டலுக்குள்ளே சந்திக்கணும், திருமணத்தில் சந்திக்க கூடாது, யாரும் போய் அவர்கிட்ட பேசக்கூடாது, தடை போடுகிறார், ஆர்டர்ஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா இதெல்லாம் இத்தனை வருஷமா ஏன் பொறுத்துக்கிட்டீங்க? எதுக்கு பொறுத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. என்னென்ன விஷயத்த சொல்றார் பட்டியலிடுறார். முதல்ல சொல்றார், யார் அதை காடு வெட்டி குருவை அவமானப்படுத்தி விட்டார். என்னைக்காவது ஒரு நாள் காடு வெட்டி குரு அவமானப்படுத்தாத அப்படின்னு நீங்க தட்டி வச்சீங்களா அவரை? ஏன் கேட்கல? எது கேட்கல? நியாயமா அது? இப்ப அந்த குடும்பம் வந்து வாரம் வாரம் பத்திரிகையாளர் சந்திச்சாங்கல்ல, எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தீங்கன்னு அழுதாங்களே, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ரியாக்ட் பண்ணீங்களா? அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பேசியிருப்பீங்களா? என் மகனுக்கு எதிராக, என் கட்சிக்கு எதிராக ஏன் பேட்டி தரீங்க, ஏன் விளக்கம் சொல்ல? சரி, ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ் குமரன் அவரை நீக்கிறதுக்கு என்னைக்கா ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க? சரி, அதை விட கொடுங்க, ஜி.கே. மணி பதவியை எடுத்து விட்டு அன்புமணிக்கு கொடுக்க வேண்டும் என்று மருமகள் வந்து வற்புறுத்தினார். தலைவர் பதவி கொடுத்து விட்டேன், எல்லா அதிகாரத்தை அன்புமணி கொடுத்துட்டீங்களே. ஜி.கே. மணிக்கு நடந்த போது, ஜி.கே. மணிக்கு இருந்து கட்சி பதவி பறிக்கப்பட்ட போது நீங்கள் வந்து குமரி வெடிக்கவில்லை. தமிழ் குமரன் கிட்ட இருந்து பதவி பறித்த போது நீங்கள் எரிமலையாய் வெடிக்கவில்லை. காடு வெட்டி குரு அவமானப்படுத்தப்பட்டது ஏற்க முடியவில்லை. அப்போது நீங்க இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சு அன்புமணி கட்சியிலிருந்து எல்லா பதவியும் விலக்கி வைக்கப்படுகிறார், அவர் ஒரு சாதாரண கட்சி தொண்டர் அறிவிச்சுட்டு போயிருக்க வேண்டியதுதானே? அப்பெல்லாம் உங்களுக்கு வரல. ஆனால் இப்ப ஏசர் வந்திருக்கு. உங்கள் மகள் வயிற்று பேரனை முன்னிலைப்படுத்தும் போது அன்புமணி ஏற்கவில்லை. முகுந்தனுக்காக இவ்வளவு போட்டியான்னு வருமா இல்லையா? முகுந்தன் இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணிட்டாரே சார். என்னுடைய கேள்வி எடுத்துக்காதீங்க. அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க கேட்பாங்களா இல்லையா? காடு வெட்டி குருக்கு நீங்கள் பொங்காதவர், ஜி.கே. மணிக்கு நீங்கள் வெடிக்காதவர், தமிழ் குமரனுக்காக துடிக்காதவர், நீங்க முகுந்தனுக்காக ஓடி வந்து இவ்வளவு பெரிய பிரஸ் மீட் வைக்கிறீங்க, அதுல பல உண்மைகளை சொல்றீங்களே, இது சரியானு கேட்பாங்களா இல்லையா? என்னோட கேள்வி நியாயமா இல்லையா? நியாயம்தான் சார். அப்போ நீங்க எத்தனை ஆண்டுகளாக எதுக்காக இவ்வளவு பொறுமையை கடைபிடிச்சீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக. கட்சியை வந்து நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க? இவங்க சொன்னார்ல, பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் எனக்கு நீங்கள் கொல்லி போட இருக்கும். கட்சிக்கே நீங்க கொல்லி போடுற மாதிரி வச்சிட்டீங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிற கட்சி, இது உடைந்த கண்ணாடியில் என்னதான் நீங்க ஒட்ட வைத்தாலும் அந்த விரிசல் தெரியும். ஓகே, இது எப்படி நீங்க ஒண்ணு சேர்த்து இன்னும் 10 மாதங்களில் எந்த கட்சியோட கூட்டணி வைத்து உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும்? எடப்பாடி என்ன சொல்வாரு? குடும்ப பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்கன்னு பாரு. குடும்ப பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஒன்னே நாளைக்கு ஒரு 1 பாயிண்ட் டைம்ல 2 பேரும் அப்பாவும் மகனும் ஒண்ணு சேருவார்கள். நான் இல்லைன்னு சொல்ல, நீரடித்து நீர் விலக போவதில்லை. கண்டிப்பாக இந்த 2 துருவங்களும் ஒன்றிணையும். ஓகே, கூட்டணிக்காக ஒரு இடத்துக்கு போவார்கள். என்ன சொல்லுவாங்க? சீட்டு கொடுத்துருவாங்களா? கேட்ட சீட்டு கிடைக்குமா? கடந்த 2021 23 இடங்களை வந்து நீங்க அதிமுகவில் பெற்றீர்கள். அந்த இடங்களை உணல் வாங்க முடியுமா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீங்க முதல்ல சொல்லுங்க, வீட்டுக்குள் நடந்த சண்டையை வீட்டுக்குள்ளே முடித்திருக்க வேண்டும். 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு ஏன் போனீங்க? எப்படி இப்படி போனீங்க சார்? நான் உடச்சே கேட்கிறேன் சார். கலைஞருக்கு வந்து எப்படி வந்து அழகிரி வந்து ஒரு பாரமா இருந்தாரோ அதே மாதிரி தற்போது ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி பாரமா இருக்காரா? எல்லா கட்சியிலும் வாரிசுகள் வளர்ந்தால் இந்த சண்டை வரும். அது எந்த கட்சி விதிவிலக்கு இல்ல. ஆனா திமுக வந்து ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி 3 பேர் இருந்தாங்க சார். அதையே வந்து கலைஞர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு. இங்க அன்புமணி மட்டும் தான் இருக்காரு. அந்த பிரச்சனையை வந்து ராமதாஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல போல இருக்கே. அது டாக்டர் ராமதாஸுடைய பலவீனம். கலைஞருடைய பலம் வேறு. 3 பேரையும் வளர்த்தார். நீங்க சொன்னீங்கல்ல, அழகிரி, ஸ்டாலின், கனிமொழி, யாரா ஒருத்தரை பிரச்சனை இன்னொருத்தரை வளர்த்து விடுவார். சோ ஐயோ அவங்க பக்கம் ஸ்டேக் வந்துடும் சொல்லிட்டு இன்னொருத்தர் அடங்கி போவார். அது ஒரு டாக்டிஸ். கலைஞருடைய சாதுரியம் டாக்டர் ராமதாஸுக்கு இல்லாமல் போய்விட்டது.
அவ்வளவுதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்புமணியை விட அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவர் கவிதா, டாக்டர் ராமதாஸுடைய மகள். எல்லாருக்கும் தெரியும். அவங்க சென்னை யூனிவர்சிட்டியில மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சவங்க, MA ஜேர்னலிசம் படித்தவர்கள், ஒரு பத்திரிகை நடத்தியவர். அப்பாவுடைய வழியாக தான் வர வேண்டும் என்று கவிதா விரும்பினார். அதையெல்லாம் பிரேக் பண்ணி சரஸ்வதி அவர்கள் அன்புமணியை முன்னிலைப்படுத்தினார். அந்த கட்சியில் எல்லாருக்கும் தெரியும். GK மணியை பேட்டெடுங்க, அவர் மனசாட்சி சொல்லுமான்னு கேளுங்க. GK மணிக்கு எல்லா உண்மையும் தெரியும். அன்புமணிக்கு அரசியல் துளியும் ஆர்வம் இல்லை. அவர் மத்திய அமைச்சரானார்களா, சுகாதாரத்துறை அமைச்சரானார்களா, அதுக்காக ஒன்று சொல்லியிருப்பார். யாரு? டாக்டர் ராமதாஸ். அன்புமணிக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்து விட்டது, ஆனால் டம்மியான பதவி கிடைத்து விட்டது என்று அழுதார், புலம்பினார். அன்று இரவே நான் பேசி ஒரு நல்ல கேபினெட் பதவி வாங்கி கொடுத்தேன். அப்படிப்பட்ட அப்பாவி அப்படி நீங்க நடத்தலாம்? பேட்டியில் சொல்லியிருக்கார். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அவர்கள் பதவியேற்பு முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுகிறேன், அந்த பேட்டியில் இருக்கு. நீங்கள் இனிமேல் வீட்டிலே இருங்கள், கட்சி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். யாரு? அன்புமணி சொல்றார். விமானத்திலே 2 சொட்டு கண்ணீர் வெடித்து விட்டு தைலாபுரத்துக்கு வந்து விட்டேன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை கொடுமைகளை அமைதியாக டாக்டர் ராமதாஸ் சந்தித்திருந்தார். ஏன் சந்தித்துக் கொண்டார்? நீங்க ஆரம்பத்திலே அன்புமணியை ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஏன் விட்டீங்க? 2014 பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிறது. இந்த 2 கட்சி வந்த பிறகு சில தொகுதிகள் விட்டு கொடுப்பதில் தகராறு. அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிகக்கும் எத்தனை பெரிய சண்டைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. அந்த சண்டையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்புமணிக்காக தேமுதிக தலைவர் அவருடைய மனைவி பிரேமலதா கிட்ட சரஸ்வதி ராமதாஸ் பேசினாங்க. அந்த அளவுக்கு இறங்கி போக வேண்டிய காரணம் என்ன? அப்போ திண்டிவனத்துல ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறார். ராமதாஸுக்கு தெரியாமலேயே அன்றைக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவானது. பிரேமலதாவிடம் சரஸ்வதி ராமதாஸ் அவர்கள் பேசினார், அன்புமணிக்காக. இதெல்லாம் பின்னாடிதான் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். அதே மாதிரிதான் பேட்டியில் சொல்லியிருப்பார். எனக்கு தெரியாமலே பாஜக கூட்டணிக்கு சௌமியா அன்புமணியும் பேசிவிட்டார்கள். திடீர்னு காலையில பாக்குறேன் பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போடுறாங்கன்றார். அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எப்படி வெளியே போறாங்க? சௌமியா தான் ஒரு டிசைனிங் ஃபேக்டரா மாறிட்டாங்க சார் கட்சிக்குள்ளார. ஏன்னா பாஜக கூட்டு வந்ததே சௌமியா தான் இந்த பிரஸ் மீட் ஐயா சொல்லியிருக்காரு. தன்னுடைய பேரனை இந்த முறை வேட்பாளராக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தார். அந்த சீட்டு கிடைக்காம அன்புமணியுடைய மனைவி சௌமியாவுக்கு கிடைச்சது, தர்மபுரி. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயும் குழப்பம், சண்டை. ஏத்துக்கவே இல்லை. நீங்க சொல்றாருல, அதிமுக பாஜக இயற்கையான கூட்டணி. அன்றைக்கு ஒருவேளை கூட்டணியில் இருந்திருந்தால் நாங்க ஒரு 4-3 இடம் ஜெயிச்சிருப்போம், அதிமுக ஒரு 6 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க, கூடுதலா கூட ஜெயிச்சிருக்கலாம்னு. அப்போ அதிமுகவுடன் போக வேண்டும் என்று சேலம் MLA அருள் அவர் மூலமாக உறுதி செய்யப்பட்டவர். எங்க? சேலம் அருள் தான் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் ஐயா உங்ககிட்ட தான் வரப்போறாருன்னு உறுதிப்படுத்திய பிறகு இந்த முடிவு ஏன் மாற்றப்படுகிறது? ஒண்ணுல ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் ஒரு பிரதானமான ஒரு கட்சி சாம்பிள் எடுத்தார்கள், சர்வே சாம்பிள். எந்த கட்சின்னு கேட்டக்கூடாது, கண்டிஷன். சென்னைக்கு பக்கத்துல மகாபலிபுரம் அடுத்த ஒரு சின்ன ஒரு ஊர்ல எடுக்கிறாங்க. 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? நீங்க அடுத்த முறை யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுல நாங்கள் அதிமுக தான் ஓட்டு போடுவோம். நீங்க எந்த உறுப்பினர் பார்த்தா உங்க பாமக உறுப்பினர் கேட்கிறாங்க. என்னங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள போனோம். யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர், அவர் கவுண்டர் இல்ல, வன்னியர். எங்களுக்கு அவங்க ஜாதிகா கொடுத்தாரு 10.5, எங்க இனத்துக்கு கொடுத்தா நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம். இப்ப எடுத்தது ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வேல எடப்பாடி பழனிசாமி வன்னியர் ஆகிவிட்டார். அப்போ அந்த 10.5 கொடுத்த அந்த அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் சேரவில்லை தெரியுதா? வட மாவட்டத்துல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தோத்துதுன்னு 10.5 கொடுத்த பிறகும் நீங்கள் கூட்டணி வைக்காததால் தோற்றோம். அதுதான் இன்னைக்கு ராமதாஸ் சொல்றார்.
ஏடிஎம்கே கூட போகணும்னு வந்து ராமதாஸ் ஆசைப்படுறாரு, பிஜேபி கூட போகணும்னு அன்புமணி ஆசைப்படுறாரு. கேஸுக்காக தான் அன்புமணி இப்படி பண்ணாரா சார்? பாஜக கூட தொடர்ச்சியா இருக்கணும், நான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் அன்புமணி இப்படி இருக்காரா? அந்த மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த மருத்துவத்துறைக்கான கொடுத்த சில அனுமதிகள் விவகாரத்துல வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. பட் அது என்ன பண்ண போறாங்க அதை வச்சுக்கிட்டு? இத்தனை வருஷமாச்சு. 2004 to 2009 வரை மத்திய அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கை பாஜக இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு பிடித்து கொண்டு உங்களை மிரட்ட போகிறது? தைரியமா நிக்கணும் இல்லைங்க அரசியல்ல. ஏன் சார் பிஜேபி கூடவே போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து அன்புமணி இருக்காரு? என்னதான் சார் காரணம்? பாஜகவுடன் அவர் போறாரா போலையான்றதெல்லாம் விட்டுருவோம். ஏன் ஆசைப்பட்டார், ஆசைப்படல. அவருக்கு மத்தியில வந்து பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் அமைச்சராகி விடலாம் என்ற நம்பிக்கை இருந்திருக்கும். அதை நான் மறுக்க மாட்டேன். அரசியல் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், மீண்டும் மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படின்னு. அதற்காக கூட ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் கட்சி வந்து அதிமுகவுடன் போக வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு, அதன் பிறகு நீங்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு சேலம் அருள் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்து இரவு உறுதி செய்யப்பட்ட பிறகு ஏன் அணி மாறுறீங்க? இந்த கேள்வி நாம கேட்கல, அந்த கட்சி தொண்டர்கள் நீங்க சொல்லணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நீங்க மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்ற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் வேணுமா வேணாமா? உங்களுக்காக அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தவறை செய்தார் அப்படின்னு எல்லாரும் குற்றச்சாட்டப்பட்ட போது, தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி சிதைந்த போது எல்லோரும் வைத்த குற்றச்சாட்டு நீங்க உங்க வெற்றிக்காக பார்த்தீங்க. அதாவது வன்னியர்கள் கவுண்டர்கள் இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு பகுதியை வென்றெடுப்பதற்காக இந்த 10.5 கொடுத்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு வந்த போது கூட எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு ரியாக்ட் பண்ணல இந்த கட்சியில. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்க கூட்டணி வேண்டாம்னு உதறிட்டு போறீங்களே, என்ன நிர்பந்தம்? சார் தன்னுடைய சொந்த கட்சிக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம கூட்டணி கட்சி உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து முதுகுல குத்தி இருக்காரு சார் அன்புமணி அவர்கள். எடப்பாடி முதுகுல வந்து அன்புமணி குத்தி இருக்காரு, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தும் குத்தி இருக்காரு. 2 சீட்டு அதிமுக இருக்கு, ஒரு எம்பி சீட்டு உங்களுக்கு நினைச்சிருந்தா வாங்கிருக்கலாம்ல. போன முறை கூட்டணிக்கு வந்திருந்து ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 6, 7, 10 சீட்டு வெற்றி பெற்றிருந்தால் இப்ப வேற லெவல் நிச்சயமா என்ன இருக்கும்? ஒரு எம்பி சீட் உங்களுக்கு கிடைச்சி கொடுத்திருப்பாரு, எடப்பாடி கொடுத்திருப்பாரு. தவறு மேல் தவறு செய்கிற நபர் யார்? அன்புமணி அவர்கள் தான் சார். இன்னொரு விஷயம் சார் வடச்சு கேட்கிறேன் சார். கடலூர்ல வந்து முகுந்தன் வந்து நிற்பதாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து தன்னுடைய மச்சான நிக்க வச்சு முகுந்தனுக்கு சீட்டு கொடுக்காம பச்சானுக்கு சீட்டு கொடுத்ததுல வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டை வந்து அன்புமணி விளையாடி இருக்காரு, ஒரு ஹேஷியமா சொல்லப்பட்டுச்சு. அது உண்மையா சார்? அது அதாவது வந்து நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரணி தொகுதி வந்து விஷ்ணு பிரசாத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் சொல்லிருச்சு. சீட்டே இல்லைன்ன பிறகு வேற எங்க கொடுக்க போறேன்னா அவர் வந்து எதிர்பார்த்தது மயிலாடுதுறை. விஷ்ணு பிரசாத் மயிலாடுதுறை தொகுதி எதிர்பார்த்தார், அங்கதான் வரப்போறாருன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் திடீரென்று காங்கிரஸ்ல எப்படி எந்த மூவ் வந்ததுன்னு தெரியாது. ஒருவேளை தன்னுடைய மாமனார் மூலமாக நெருக்கடி கொடுத்து நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு ஒருவேளை பதில் இப்படி இருக்கலாமான்னு நினைச்சு நான் யூகிச்சு சொல்றேன். தன் மாமனார் மூலமாக காங்கிரஸில் ஒரு அழுத்தம் கொடுத்து கடலூருக்கு கொடுங்க, மயிலாடுதுறை வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அந்த உண்மை வெளியே தெரியணும் நியாயமா. ஏன்னா கடலூர் முகுந்தனுக்கு என்று சொல்லப்பட்ட பிறகு மயிலாடுதுறைக்கு போக வேண்டிய விஷ்ணு பிரசாத் எப்படி கடலூருக்கு வந்தார்? கண்டிப்பா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பார், என் மகனுக்கு இங்க வேண்டாம் இங்க கொடுங்கன்னு. சோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ முகுந்தனை ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அவருக்கு கிடைக்க வேண்டிய எம்பி சீட்டை தகர்த்து விட்டார் என்பதும் உண்மையாகலாம். சார் முகுந்தன் இப்படி இருக்கிறார் சார். தன்னுடைய முதல் பெண்ணுடைய கணவர் இன்னொரு அக்காவுடைய பையன் தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பையனுக்கு வந்து ராமதாஸ் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாருன்னா அன்புமணி வந்து அமைதியா இருந்திருப்பாரா? முகுந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முதல் பெண்ணுடைய மாப்பிள்ளைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாருன்னா அன்புமணி வந்து அமைதியா போயிருந்திருப்பாரா? முகுந்தனுடைய இன்னொரு சகோதரர் தான் அன்புமணி மகளை கட்டியிருக்காரு நினைக்கிறேன் அவர் பேரு. ஆமா, அவருக்கு நீங்க இந்த பதவி கொடுத்திருந்தால் சும்மா இருப்பீர்களா? இதை கேட்டதுக்கு தான் பாட்டில் எடுத்து வீசுன்னு தான் சொல்றாரு. இதை கேட்டதுக்கு தான். முகுந்தனுக்கு பதிலாக பிரதீவனுக்கு நீங்கள் இந்த கட்சி பதவி கிடைத்திருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? இது முக்கியமே இல்லை. இன்னொருடைய ஒரு பவர் சென்டர் கட்சிக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதை டாக்டர் ராமதாஸுக்கும் தெரியும், அன்புமணிக்கும் தெரியும். மேபி அவங்க சொன்ன மாதிரி அன்புமணியுடைய மகள் கணவருக்கு இது கொடுத்துருக்கலாமே, பேலன்ஸ் பண்ணிருக்கலாமே.
ஏன் ராமதாஸ் முடிவு எடுத்துக்க வேண்டியது? ஆமா. ஏன் முகுந்தன் அந்த சாய்ஸ்? அவருக்கு அரசியல் பிடித்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஓகே, இல்ல அவர் வேற தொழில் செய்திருக்கலாம். சோ அரசியலுக்கு வர ஆசைப்பட்ட முகுந்தனுக்கு இந்த பதவி கொடுங்கன்னு சொல்லலாம். நான் கேட்கிற குடும்ப கட்சின்னு ஆயிப்போச்சு. முகுந்தனை ஏற்றுக்கொண்டு நீங்க வச்சுங்க, என்ன கெட்டு போச்சு? அன்புமணி வந்து அதுல ஏன் வந்து அடம் முடிச்சாருன்னு தெரியலையே. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா அந்த ஆமா பொதுக்குள்ள மயக்க தூக்கி போடுறாரு. பயப்படுறாரா சார்? முகுந்தன் வந்து ஒரு பவர் சென்டரா உருவாயிட்டாரோ, நமக்கு த்ரெட்டா வருவாரோன்னு வந்து அன்புமணி நினைக்கிறாரா? உண்மையிலே இந்த குடும்ப சண்டையில் இன்னும் விலகாத மர்ம பக்கங்கள் நிறைய இருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? மர்ம பக்கங்கள் நிறைய இருக்கின்றது. சரி, அதை வந்து சொல்ல வேண்டியவர் ராமதாஸ் பாதியோ மீதியோ சொல்லிக்கிறாரு. சரி, இன்னும் மீதி சொல்ல வேண்டியவர் அன்புமணி. ஏன் முகுந்தனை ஏத்துக்கல, ஏன் எனக்கு பிடிக்கலன்னு அவர் தான் சொல்லணும். சார், இன்னைக்கு வந்து முகுந்தன் வந்து தன்னுடைய இளைஞரணி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ராமதாஸ் எங்கள் குலதெய்வம், அன்புமணி அவர்கள் எங்களுடைய எதிர்காலம்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. முகுந்தனும் வெளியே வந்துட்டாரு. நாளைக்கு வந்து அன்புமணி அவர்கள் இன்னொரு ஒரு கூட்டத்தை கூட்ட போவதாக தகவல். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? பாமக இந்த பிரச்சனை முடிய வாய்ப்பு இருக்கா? 2 வாய்ப்பு தான். ஒண்ணு, அன்புமணி உடனே ரியாக்ட் பண்ணலாம். சரி, ஒரு 10-20 நாள்ல பொதுக்குழு கூட்டி, அவசர பொதுக்குழு, அதுக்கு வந்து 21 நாள் 21 நாள் 27 நாள் இந்த காலக்கெடு இல்லாம அவசர பொதுக்குழு கூட்டுவதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் பயிலா இருக்கும். ஆமா இருக்கு. அந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி டாக்டர் ராமதாஸை நீக்கலாம். யார்? அன்புமணி நீக்கலாங்கிறீங்களா? டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட ஒரு 7-8 பேர் கட்சி விட்டு நீக்கலாம். நீங்க ராமதாஸுடன் இருந்தவர்கள் ஒரு 7 பேர் தான். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஒரு 8 பேர் தான் வந்திருந்தாங்க. அதை விட இன்னைக்கு மத்ததெல்லாம் விட்டுருங்க, இன்னைக்கு போனவர்கள் மட்டும் நீக்கப்படலாம், இன்க்ளூடிங் ராமதாஸ். ஒரு 7-8 பேர் நீக்கிட்டு, நான் தான் அதிகாரமிக்க தலைவர், எனக்கு தான் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, தேர்தல் கமிஷனில் என் பெயர் தான் தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அன்புமணி என்ற தலைவர் எடுத்த முடிவின்படி டாக்டர் ராமதாஸ் கட்சியில் நீக்கப்படுகிறார். அவருடன் இருந்த தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் நீக்கப்படுகிறார். சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அவர் நீக்கப்படுவார். அருள்மொழி இல்ல, இன்னைக்கு வந்தவங்க மத்தவங்க அவங்களா இல்ல. சோ இவங்க பேரை சொல்லி நீக்கலாம். மற்றபடி இந்த கட்டம் எப்படின்னா, நீக்கிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு முகுந்தன் இப்ப அறிக்கை விட்டுருக்காருல, எங்கள் குலதெய்வம், இவர் எங்கள் எதிர்காலம்னு. இதெல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் கழித்து டிசம்பர் நெருக்கத்தில் ஒன்றிணைவார்கள். கண்டிப்பா ஒன்றிணைவார்கள். ஏன்னா இந்த கட்சி வந்து உடைந்து போன லாபம் இல்லை. இவ்வளவு பெரிய விரிசல் வந்து மீண்டும் வந்து 2 பேரும் அப்பா அம்மாவும் ஒன்று சேருவார்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த அளவுக்கு போன பிறகு செங்குத்து பிளவுன்னு சொல்றீங்களா? பெரிய பிளவு இது. ஆனால் இதையெல்லாம் கடந்து திமுக இதை விட பார்த்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய சண்டையை பார்த்திருக்கிறோம். கலைஞரை எதிர்த்து அழகிரி கேண்டிடேட் போட்டு தேர்தல் சந்தித்தவர் 2001. அதனால இதெல்லாம் அரசியல்ல சகஜம். மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ முகுந்தனை அன்புமணி ஏற்றுக்கொள்வதற்கு தான் இந்த வார்த்தையை போட்டிருக்கலாம், எங்களுடைய எதிர்காலம், அவருக்காக நான் பாடுபடுவேன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். லாஸ்டா ஒரு ஃபைனல் டச்சா வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, பாமகவுடைய செயல் தலைவராக அன்புமணி அவர்கள் செயல்பட வேண்டும், இதுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளியாகும் தீர்வாகும்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து அப்பா கிட்ட மகன் தோற்பது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு சென்டிமெண்டலாகவும் பேசியிருக்காரு. அப்பா சொல்வதை மகன் கேட்பாரா, இல்ல தந்தையே கட்சி விட்டு நீக்குவாரா, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அது வந்து அன்புமணி கையில் தான் இருக்கு. இந்த அளவுக்கு ராமதாஸ் வெடித்து கிளம்பி இருப்பாரா? அவர் வந்து பல இண்டிகேஷன் கொடுத்தார், மகனுக்கு தந்தையாக பல இண்டிகேஷன் கொடுத்தார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவும் இல்லை, சிங்கத்தின் சீற்றம் குறையவும் இல்லைன்னு சொன்னார். அப்பவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். இதனால அது புது புது டைலாக்லாம் வருது. நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிற காட்சி போடுறார், என் பலத்தை பாருங்கன்னு சொல்றாரு. ஒரு விட்டு பிடிப்புன்னு சொல்லி அன்புமணி இறங்கி வந்திருக்க வேண்டும். வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்து வெளியே தெரிஞ்சிருக்காரு. இந்த குடும்ப பிரச்சனை வெளியே தெரியாமல் இருந்திருந்தால் இதை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக் கொண்டு கூட போயிருந்திருக்கலாம். பட் அந்த காலகட்டம் நகர்ந்து போய்விட்டு தள்ளி போய்விட்டது. ஆனா இதுக்கு உடனடியாக மருந்து கஷ்டம். செயல் தலைவரா நீரு தலைவரா வந்து இருன்றார்ல, நடப்பதற்கே ஒரு துணை தேவைப்படுகிற வயது. ஆமா, இல்லைன்னு சொல்ல 86 வயது. உங்களை பிடித்து கொண்டுதான் மேடை ஏற முடியும், மேடை இறங்க முடியும். அப்படி இருக்கும்போது அன்புமணியோட போட்டி போடுவதில் என்ன லாபம்? யார் சார் விட்டு கொடுக்கணும்? அப்பா விட்டு கொடுக்கணுங்கிறீங்களா, மகன் விட்டு கொடுக்கணுங்கிறீங்களா? இந்த நேரத்துல 2 பேரும் விட்டு கொடுக்கணும். ஆனா இதுல இறங்கி வர வேண்டியது அன்புமணி. அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர்.
இந்த கட்சியை வளர்த்தவர் சொல்றாருல, கிராமம் கிராமமாக வண்டி வாகனம் நான் வந்து இப்படி எல்லாம் பயணிச்சேன், கட்சி வளர்த்தன்றார்ல, அந்த ஒரு இடத்திற்கு நீங்க பொதுமக்கள் பார்வையில், கட்சி தொண்டர்கள் பார்வையில் அவர் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அரசியல் பண்ணிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யதார்த்தமா கேட்குறேன். இன்னொரு 5 வருடம் ஆக்டிவா இருக்க முடியுமா? ஆனா உங்களுக்கு வயது 56, அவருக்கு வயது 86. ஸோ அப்படி இருக்கும்போது அன்புமணி இந்த முறை இறங்கி வந்து 2026 இலக்கு வைத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எத்தனை இடங்கள் கேட்டு பெற முடியும், அதில் எத்தனை வெற்றி பெற முடியும், அந்த அளவுகோல் அந்த எதிர்பார்ப்போடு இறங்கி வந்தால் கண்டிப்பாக இந்த சண்டை வந்து தீர்வுக்கு வர வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கடைசி கேள்வி சார், ஒரு 10 வருஷமா வந்து இந்த மோதல் இருக்குங்கிறீங்க, யார் சார் அதிகம் தவறு பண்ணியிருக்காங்க? ராமதாஸ் நிறைய தவறு பண்ணியிருக்காரா, இல்ல அன்புமணி நிறைய தவறு பண்ணியிருக்காரா? இல்ல யார் தவறு பண்ணியிருக்கான்னு நான் சொல்றதை விட மக்கள் கிட்டே விட்டுறணும், கட்சிக்காரங்க கிட்ட விட்டுறணும். ஏன்னா ராமதாஸ் உடைச்சு சொல்லிட்டார்ல, நான் செய்த தவறுன்ட்டார். அன்புமணி அமைச்சராக்கி நான் செய்த தவறுன்ட்டாரு. அப்போ எந்த அழுத்தத்தின் பேரில் நீங்கள் தவறு செய்தீர்கள்? இது என்னுடைய கேள்வி. உங்க குடும்பமோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நானும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு இந்த முடிவை எடுத்தது ஏன்? உங்கள் தவறு தான். முழுக்க முழுக்க ராமதாஸ் தவறு தான், தவிர அன்புமணி தவறு இல்லை. நீங்க அன்னைக்கே அப்படி ஒரு சத்தியம் பண்ணியிருக்க, இந்த சமுதாயத்துக்காக, இத்தனை கோடி மக்கள் சமுதாயத்திற்காக நான் இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்கேன், இந்த சத்தியத்தை மீறினால் எனக்கு அவமானம். அதனால நீ எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, அமைச்சராக முடியாது. ஒருவேளை என் காலத்திற்கு பிறகு நீ கட்சி உங்ககிட்ட வந்தா நீ முடிவெடுத்துக்கோ, எங்க அப்பா வச்ச சத்தியம் அது எனக்கு பொருந்தாது, நீ முடிவெடுத்துக்கோ. ஆனா அந்த சத்தியத்தை மீற மாட்டேன் என்று டாக்டர் ராமதாஸ் தான் ஒரு உறுதியோடு இருந்திருக்கணும். அவர் செய்த தவறு தானே தவிர அன்புமணி செய்த தவறு நான் சொல்லவே மாட்டேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த திணையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீருங்கிற கதை வந்து பாமகவுக்கும் பொருந்துங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நடந்த பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. இந்த சண்டை இப்போதைக்கு முடிவு வராது, காயங்களுக்கு பல காலம் கழித்து மருந்து கிடைக்கலாம், உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. தினம் கொடுத்து பேசி நன்றி.